வைத்திக்குப்பத்தில் உள்ள அருட்குரு அக்கா சுவாமிகள் திருக்கோவிலில் அருட்சித்தர் நாராயண சுவாமிகளின் 120வது ஆண்டு குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. நேற்று கணபதி பூஜை, அனுக்ஞை, கலச பூஜை, ருத்ர ஜெபம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வெள்ளை சாற்றுப்படி அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று காலை ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. அமுதுபடி அரியமுது பலவஞ்சனம் பச்சவடம் மண்ணீர் சொம்புவம் இப்பேற்பட்டதும் கணக்கால் உள்ளபடி ஒப்புக்கொள்ள வேணுமென்ன சுவாமி ஆழ்வார் எழுந்தருளியிருக்கிறார். கோயில் பரிகரமனைத்து கொத்தும் விடைகொண்டு நிற்கிறாள். அருளிப்பாடு சாதித்தருளார். ஸ்ரீ வைஷ்ணவாய் நாயந்தே நாயந்தே ஸ்ரீகாரியம் நாயந்தே நாயந்து கோயில் பதிகரம் அனைத்து கொத்தம் நாயந்தே நாயந்தே ஸ்ரீ சதகோபதாசர் ஸ்ரீ வண்டார கணக்கு, சமயக்கணக்கு, தானக்கணக்கு, தேதாந்தர கணக்கு நம்பி திருவாய் மொழி சிறப்புக்கு நம் சதகோபன் மதிவாளாக வந்த கலியமது அமுதுபதி கலியமது பலவஞ்சனம் பச்சவரம் பன்னீர் சொம்பு இப்பேற்பட்டவையும் கணக்கால் உள்ளபடி ஒப்புக்கொள்ள திருவிழமாக நாயந்தே நாயந்தே
மூர்த்தினா இந்த விளக்கு கொஞ்சம் திரி மட்டும் கொஞ்சம் பாருங்க. திரி கட்ட திரி. सुवर्णरजस्रजां चन्द्रां हिरण्मयीं जातवेतो मवावग तां मवावग जातवेतो लक्ष्मीमणपगामिनीं यस्यां हिरण्यमिन्दयं कामुरां भद्रां ज्वलन्तीं दीप्तां दर्पयन्तीं वद्मे सुधां वद्मवर्णां तामिघोमप्पये स्वाभ्यां देवसविदकीर्तिं च मणिनासक प्रादुर्भूतोदरां समर्पयामि अवदेवता समस्त राजो महालक्ष्मी अट्टोदघोषीरं निवेदयामि रत्नालये रत्नकलायुधाग्ने विश्वप्रिये विश्वमनोलगोले विश्वाधवत्वं मयि संविधत्रोणस्ये जातस्त्रिय आनिर्याय यं भजो धनर्प्यो ददाते यं भजानामृतसमाय तस्य सविदा विदत्रोणं वेद आयतनमान्वदे आयतनोत्तरस्थाने समर्पय महादेवी जलस्तके विष्णुवन्दे लक्ष्मी प्रचोदयात् जौली விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாதம் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் திருவிளக்கு பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார். மேலும் உற்சவர் அம்மனுக்கு பலவித மலர்களை கொண்டு சிவகமா சுந்தரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு உட்பிரகாரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர். மாலை 6 மணி அளவில் உற்சவர் அம்மனுக்கு பம்பை மேளதாளம் முழங்க திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 108 பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து விளக்கு பூஜையில் ஈடுபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர். விழா ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். எல்லாரும் அச்சதை கையில இருந்தீங்க. விநாயகர் பட்டு காரைக்கால் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஒப்பிலா மணியார் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10 நாட்களும் தினமும் திருவம்பாவையும் சுந்தரர் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பல்வேறு திரவிய பொடிகள், மஞ்சள், பால், தயிர், சந்தனம், ஸ்வர்ணாபிஷேகம், கலசாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அமுது படையலும் நடைபெற்றது. பின்னர் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளை தரிசனம் செய்தனர்.
நாமக்கல் மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவில் எதிரே ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை வெட்ட வெளியில் மழை பாராமல் வெயில் பாராமல் இருகரம் குப்பி வணங்கி நிற்கும் 18 அடி உயர ஒற்றை கல்லினால் ஆன உலக புகழ்பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தை மாத பிறப்பு முதல் நாள் பொங்கல் தினத்தினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு 1008 வடைமாலை சாற்றப்பட்ட பின் பட்டாச்சாரியார்கள் 10:30 மணிக்கு நல்லெண்ணெய் காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், ஸ்வர்ணம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண பொருட்கள் கொண்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தினர். பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல மாநில, வெளிநாடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். வத்தலகுண்டில் நடராஜர் ஆருத்ரா தரிசன வீதி உலா நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு விசாலாட்சி சமேத விஸ்வேஸ்வரர் ஆலயத்தில் நடராஜருக்கு ஆருத்ரா தரிசன சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடராஜர், சிவகாமி அம்பாள் உற்சவர் சிலை வீதி உலா அக்ரஹார வீதிகளில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனத்தில் உலக நன்மை வேண்டி ரிக்வேதங்கள் முழங்க பவ்யமான யாகவேள்வி பூஜைகள் நடைபெற்றன. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருள்மிகு ஆட்சீஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி திருவாதிரையொட்டி நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார சூரிய பிரபையில் சுவாமியும் அம்மனும் திருவீதி உலா வந்து அருள் பாலித்தனர். விடியற்காலை 3 மணிக்கு நடராஜ பெருமானுக்கும் சிவகாம சுந்தரிக்கும் பால், தயிர், சந்தனம், பன்னீர், விபூதி, தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 15 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் மலர்களால் சிறப்பு அலங்காரமும், அதனைத் தொடர்ந்து தலைமை சிவாச்சாரியார், சங்கர் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களும் முழங்க, தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க, மேள தாளங்கள் முழங்க சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியும் கோவில் உட்பிரகார வளாகத்தில் வலம் வந்து கோபுர தரிசனத்தில் அருள் பாலித்தனர். அதன் பின்னர் சூரிய பிரபையில் நடராஜ பெருமான் எழுந்தருளி நகரின் 4 மாட வீதிகளிலும் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். இந்நிகழ்வில் பங்கேற்ற பக்தர்களுக்கு திருவாதிரை களி பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நடராஜ பெருமானையும் சிவகாம சுந்தரியையும் வழிபட்டு சென்றனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.